வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா சிறு விளக்கின் பெரும் ஒளி. ஒரு சிறிய கிராமத்தில் ரமணி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவனாகவும் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ப ஆசைப்படுபவனாகவும் இருந்தான். ஆனால் அவன் குடும்பம் மிகவும் ஏழையாக இருந்தது. ரமணி பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு பெரிய பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் மாணவர்கள் அழகான உடை அணிந்து புத்தகங்களை தூக்கி கொண்டு சென்றதை பார்த்து ரமணிக்கு அதை போல கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. ஒரு நாள் ரமணி ஒரு பழைய விளக்கை பார்த்தான். அது எரியாத நிலையை போல் இருந்தது. ஆனால் அதை சுத்தம் செய்து எண்ணெய் ஊற்றி வற்றிய திரியை மாற்றி எரிய வைத்தான். அந்த விளக்கு மெதுவாக ஒளி தர ஆரம்பித்தது. அதை கண்டு அவனது உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. அவன் தன் தாயிடம் கேட்டான், அம்மா, இந்த சிறிய விளக்கு இவ்வளோ ஒளி தருகிறது. அதுபோல நாமும் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் நல்லது செய்தால் மற்றவர்களுக்கு ஒளியாய் இருக்க முடியும் அல்லவா என்று கேட்டான். அம்மா பெருமையுடன் புன்னகையுடன் கூறினார், அப்படிதான் ரமணி. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்தால் இந்த உலகம் ஒளிமயமாகும். அதற்கு பிறகு ரமணி கல்வியில் அதிகம் முயற்சி செய்து பக்கத்து பள்ளியில் ஒரு நல்ல மனிதரின் உதவியால் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தான். அவன் பிறர் செய்யாத விதத்தில் படித்து பின்னாட்களில் நல்ல வேலையையும் நல்ல மனிதனாகவும் வளர்ந்தான். அவனது சிறு முயற்சி ஒரு விளக்கை போல பலருக்கு சுடராய் இருந்தது. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த கதையோட நீதி என்னென்னா, நம்முடைய சிறிய செயல்கள் கூட பிறருக்கு பெரும் ஒளியாக இருக்க முடியும். எப்போதும் நல்லதை செய்யுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல சேனல் ஆரம்பித்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. பரவாயில்ல, என்னால் முடியும். ஏன்னா நான் நம்புகிறேன். இந்த கதையை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்